சந்தன் ஒரு பெரிய பணக்கார விட்டு பையன். ஆனா அவன் ரொம்பவே மோசமானவன். அவன் வீட்லயும் வீட்டுக்கு வெளியிலயும் சரி, யார்கிட்டயும் நேருக்கு நேரா ஒழுங்கா பேசக்கூட மாட்டான். அவனுடைய இந்த பழக்கத்தினால அவனோட வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. எல்லாரும் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா சந்தன் யாரோட சொல்லையும் கேட்கவே மாட்டேங்கிறான். கண்ணா, உன்னோட வாயை கொஞ்சம் கண்ட்ரோலா வச்சுக்க பாரு. நீ யார்கிட்டயாவது பேசினா அவங்களோட வயசை கொஞ்சம் கவனத்துல வச்சு பார்த்து பேசுப்பா. நான் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்றத நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. போய் உங்களோட பொண்ணை பார்த்துக்கோங்க. நாளைக்கு அவள் மாமியார் வீட்டுக்கு போயிடுவா. அவளுக்கு தான் நீங்கள் மரியாதையை சொல்லி கொடுக்கணும். எனக்கெல்லாம் வேண்டாம். என்னப்பா நீ இப்படி எல்லாம் பேசுற? அவ உன்னோட தங்கச்சி. நானும் உன்னோட அப்பாவும் உனக்கு இந்த மாதிரி மேனஸை தான் கத்து கொடுத்தோமா சொல்லு. நீ என்னடானா எங்ககிட்டயும் இந்த மாதிரியே பேசிட்டு இருக்க. நான் யாருக்கிட்டையும் எதையும் கற்றுக்க மாட்டேன். எனக்கு எதை கற்றுக்கணுமோ அதை நானே கற்றுக்குவேன். சரியா? எனக்கு யாரோட அவசியமும் இல்லை. சந்தனோட பேச்சுனால அப்புறம் அவனோட நடவடிக்கைனால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வெறுப்படைஞ்சிட்டாங்க. அதாவது எல்லாரும் சந்தன் மேல புகார் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா கிட்ட போய் சொன்னாங்க. ஏன்னா சந்தன் அவங்க அப்பாவுக்கு மட்டுமே பயப்படுறவன். நீங்களே பாருங்கங்க, இந்த சந்தன் திருந்துற மாதிரியே தெரியலங்க. நாளுக்கு நாள் இவன் கெட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவனை ஏதாவது பண்ணுங்களேன், இல்லாட்டி இந்த கிராமம் முழுக்க நாம தான் அசிங்கப்பட வேண்டியிருக்கோம். நானும் இதை பற்றி நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். இப்போல்லாம் அவன் ரொம்பவே சிடுமுஞ்சா மாறிட்டானா. ஆனால் நான் என்ன யோசிக்கிறேன்னா, வெளியாளுங்க என் பையனை பற்றி தப்பாக சொல்கிறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே அவனை பற்றி அப்படி சொல்லும்போது நான் இதை பற்றி கண்டிப்பாக யோசிச்சு தான் ஆகணும். அப்படி நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே பாருங்க, நான் அவனை உங்க முன்னாடி கொண்டு வரேன். என்னாச்சு? எதுக்காக என்ன தேவையில்லாமல் இங்கே கூப்பிட்டீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னை பற்றி எல்லாரும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியதானே? என் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? ரொம்ப திமிராயிட்டல்ல நீ. ஆனால் தப்பு எல்லாம் என்னோடது தான். என்னோட பையன் இவ்வளோ பெரிய கோவக்காரன் ஆகிட்டான். ஆனால் இதை பற்றி எனக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. நான் கிளம்புறேன். இனிமேல் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் உனக்கு ரொம்பவே தான் இடம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னையிலேருந்து உன்னோட பாக்கெட் மணியை நான் கட் பண்ணுறேன். அப்புறம் இனிமேல் நீ இந்த வீட்டில் மட்டும்தான் இருக்கணும். வெளியே போனன்னா நீ ரொம்பவே கெட்டு போயிடுவே. சந்தன் அவங்க அப்பா பேச்ச கேட்கவே இல்லை. அப்புறம் வீட்டை விட்டு வெளியே போனான். நீ மட்டும் இப்போ வெளியே போனேன்னா திரும்பி வீட்டுக்குள்ளே வந்துடாத. இனிமே இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு இடமே கிடையாது. என்னோட வாழ்க்கையை நானே பார்த்துக்குவேன். சந்தன் கோவத்துல வீட்டை விட்டு என்னமோ வெளியே போயிட்டான். இப்ப அவனுக்கு எதுவுமே புரியல, அதாவது அவன் எங்க போறதுன்னு. அதனால அவன் ஒரு மோமோக்காரர்கிட்ட போனான். அங்கதான் அவன் அடிக்கடி மோமோஸ் சாப்பிடுவான். ஒரு பிளேட் மோமோஸ் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. அண்ணே, இப்போ கொஞ்சம் மோமோஸ் தான் பாக்கி இருக்குது. ஒரு பிளேட்டுக்கு அந்த மோமோஸ் வராதே. ராத்திரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால நான் கடையை வேற மூடலான்னு யோசித்தேன். நீங்களாம் இருக்கீங்களே, போய் எனக்காக பானிபூரி கொண்டு வா. சந்தன் இப்படி சொன்னதும் மோமோஸ்காரரு அவனுக்காக ஒரு பிளேட் பானிபூரி கொண்டு வந்தான். அப்புறம் அதே பிளேட்ல மீதம் இருந்த சில மோமோஸ்களை வச்சு கொண்டு வந்தான். இதை வாங்கிக்கங்கண்ணே. பானிபூரி அப்புறம் மோமோஸ் ரெண்டும் இருக்குது இதில். சந்தன் வேண்டா வெறுப்பா அந்த பிளேட்டை நோக்கி பார்த்தான். அவனுக்கு பசி என்னமோ எடுக்குதுதான், ஆனா அவனுக்கு அதை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கூட மனசு வரல. இந்த மாதிரி பானிபூரி மோமோஸ் எல்லாம் நான் நிறைய சாப்பிட்டுட்டேன். வேறு ஏதாவது புதுசாக சாப்பிட்ணும். இதெல்லாம் சாப்பிட்டு நான் வெறுத்து போயிட்டேன். வீட்டில் இருக்கிறவங்க பேச்சால ஏற்கனவே டென்ஷனாக இருக்கேன். இப்போ வெளியே வந்து இதை வேற சாப்பிட்ணுமா? சந்தன் கோவத்தில் பானிபூரிக்குள்ள மோமோஸை எடுத்து போட்டான். அதில் மோமோஸ் பானிபூரியில் இருக்கிற மசாலா தண்ணியோட கலந்துடுச்சு. இதை நீயே சாப்பிடு. உன்னால் தினமும் இது எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? நீங்கள் தானே என்கிட்ட மோமோஸை கேட்டீங்க. அப்புறம் பானிபூரி கொண்டு வர சொல்லியும் நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே கோவப்படுறீங்க? இதை சாப்பிட்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மோமோஸ்காரன் பானிபூரிக்குள்ள போட்டிருக்கிற மோமோஸை எடுத்து சாப்பிட்டான். அவனுக்கு அது ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. நீங்கள் கோவத்தில் ஒரு புதிய டிஷ்ஷையே உருவாக்கிட்டீங்களே. இதோட டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நிஜமாக தான் சொல்கிறியா? அப்படின்னா நானும் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்குறேன். சந்தனுக்கும் அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. இது நிஜமாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கே. இப்போ நான் எல்லா மோமோஸையும் பானிபூரியில் போட்டு தான் சாப்பிட போகிறேன். சந்தன் இதே மாதிரி எல்லா மோமோஸையும் பானிபூரிக்குள்ள போட்டு சாப்பிட ஆரம்பிச்சான். சரிங்கண்ணே, இப்போ நீங்கள் கிளம்புங்க. எப்படியா இருந்தாலும் நான் என் கடையை மூட தானே போகிறேன். என்னோடய வீட்டிலேருந்து துரத்தி விட்டுட்டாங்க.
இனிமேல் நான் உன் கூடயே இருக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் ஏதாவது வேலை செஞ்சு பணத்தை சம்பாதிக்கணும். அப்புறம் என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட உதவி இல்லாமல் என்னால் வாழ முடியுன்றதை நான் காட்டணும். சந்தன் இப்போ அந்த மோமோஸ்காரன் கூடவே மோமோஸ் வியாபாரம் பண்றதுக்கு யோசிச்சான். அண்ணே, மோமோஸ் விற்கிறதுனால அந்த அளவுக்கு வருமானம்லாம் கிடைக்காது. இதை வச்சு தான் நான் என் வீட்டையே பார்த்துட்ருக்கேன். என்னால் எப்படி உங்களுக்கு சம்பளம்லாம் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள். சந்தனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதாவது மோமோஸ்காரன் அவனை அந்த கடைக்காரன் கூடவே வச்சுப்பான்னு நம்பினான். ஆனா இப்ப அவன் கொஞ்சம் பயந்து போயிட்டான். ஏன்னா அவன்கிட்ட எந்த ஒரு வேலையும் கிடையாது. அப்புறம் அவன் தங்கறதுக்கு எந்த ஒரு வீடும் கிடையாது. சந்தனுக்கு மோமோஸ்காரன் சொன்னது ரொம்பவே கோவம் வந்தது. நீ என்ன நினச்ச? நான் என்ன பிச்சைக்காரனா? உன்கிட்ட வேலை தேடியா வந்தேன்? உன்னை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நான் வேலை கொடுத்தவன். உங்களோட இந்த குணத்தினால தான் ஜனங்க யாருக்கும் உங்களை பிடிக்கவே மாட்டேங்குது. உங்களோட குணம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களை என் கூட வேலைக்கு வச்சுருந்துருப்பேன். உங்ககிட்ட வேலை செய்யணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சந்தன் கோவத்தோட அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனான். அப்புறம் பானிபூரி கடைக்காரங்கிட்ட போனான். அப்புறம் அவர்கிட்ட வேலை விஷயமா பேசினான். நான் வேலை தேடிட்டு இருக்கேன். உங்களால் உங்கள் கடையில் எனக்கு ஏதாவது வேலை தர முடியுமா? என்னோடது சின்ன கடை தானேப்பா. நான் எப்படி உனக்கு வேலை தர முடியும் சொல்லு? இப்ப சந்தனுக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது அவன் இப்ப கூட தன்னோட நடவடிக்கையை மாத்திக்கலன்னா அப்புறம் அவனுக்கு தெருவிலேயே தூங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடும். அதனால அவன் ரொம்ப அன்பா பானிபூரிக்காரர்கிட்ட பேசினான். இங்கே பாருங்க, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அதை நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சோன்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் என் கூட சேர்ந்து கண்டிப்பாக வேலை செஞ்சே ஆகணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யறதுனால நிறைய பணம் கிடைக்கும்னா அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. இப்ப பானிபூரிக்காரர் அவனோட சேர்ந்து வேலை செய்ய தயாராயிட்டாரு. ஆனா இப்பவும் சந்தனுக்கு மோமோஸ்காரரும் ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அதனால அவன் தன்னோட கோவத்தை சாந்தப்படுத்திக்கிட்டு மோமோஸ் கடைக்காரன் கிட்ட போனான். அப்புறம் அவன் கிட்ட சாரி கேட்டான். என்ன மன்னிச்சிடுப்பா, நான் உங்ககிட்ட தேவையில்லாமல் கோவமாக தப்பாக பேசிட்டேன். ஆனால் இனிமேல் நான் அப்படி எப்போவுமே பண்ணவே மாட்டேன். ஒருவேளை உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. ஆனால் நீங்கள் எந்த வேலையை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களோ அது என்ன வேலை? நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம மோமோஸை பானிபூரிக்குள்ளே வச்சு விற்கலாம். அதோட டேஸ்ட்டு ஜனங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நம்ம 3 பேரும் சேர்ந்து நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். இது ரொம்பவே நல்ல ஐடியாண்ணே. ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம நிறைய பானிபூரிகளை வாங்க வேண்டியது இருக்கு. இல்லை, அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் பானிபூரிக்காரர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி முன்னாடியே பேசிட்டேன். அவரும் இதுக்கு தயாராக இருக்காரு. நல்ல காரியத்தை நம்ம எதுக்காக லேட் பண்ணணும்? நம்ம 3 பேரும் சேர்ந்து நாளைக்கு காலையிலேயே இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். சந்தன் இன்னைக்கு மோமோஸ்காரன் கூட அவனோட கடையிலேயே படுத்து தூங்கினான். அப்புறம் காலையில எழுந்து 2 பேரும் சேர்ந்து மோமோஸ செஞ்சாங்க. அப்புறம் கூடவே பானிபூரிக்காரரும் பானிபூரிய தயார் பண்ணி பக்கத்துல வச்சாரு. இப்ப இவங்க 3 பேரும் கடைக்கு வெளியில ஒரு போர்டை போட்டாங்க. மோமோஸ் பானிபூரிக்காரர். அது சரிங்கண்ணே, உங்க கடையில மோமோஸ் கிடைக்குமா இல்ல பானிபூரி கிடைக்குமா? நாங்கள் எல்லாம் ஒரு புது டிஷ்ஷை செஞ்சுருக்கோம், மோமோஸ் பானிபூரி. இதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படின்னா ஒரு தடவை நான் கண்டிப்பா ட்ரை பண்றேன். நீங்க எனக்கு ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரி கொடுங்க. சந்தனும் அவனுடைய நண்பர்களும் சேர்ந்து ரொம்ப நல்லதா ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரியை தயார் பண்ணாங்க. இந்தாங்க உங்களோட மோமோஸ் பானிபூரி. அந்த பொண்ணு மோமோஸ் பானிபூரியை சாப்பிட்டா. இன்னைக்கு எனக்கு நீங்க ஒரு வித்தியாசமான டிஷ் கொடுத்துருக்கீங்க. இது என்னோட மம்மிக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்க எனக்கு ஒரு பிளேட் பேக் பண்ணி கொடுத்துருங்க. சந்தன் ஒரு பிளேட் மோமோஸ் பானிபூரிய கவர்ல கட்டி அந்த பொண்ணு கையில கொடுத்தான். அப்புறம் இதே போல நிறைய கஸ்டமர்ஸ் அவங்க கடைக்கு வந்தாங்க. அதனால இவங்க 3 பேருக்கும் ஒரே நாள்ல பயங்கரமான வியாபாரம் நடந்தது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசணும்னா நம்மளால எந்த வேலையையும் செய்ய முடியும். நான் இந்த விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப சந்தன் தன்னோட கோவத்தெல்லாம் விட்டுட்டு எல்லார்கிட்டயும் நல்லபடியா பேச ஆரம்பிச்சான். அப்புறம் எல்லாருக்கும் அவனுடைய மாறி போன இந்த குணங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்ச நாள் கடையில வேலை செஞ்சதுக்கு அப்புறம் சந்தனுக்கு தன்னோட வீடு ஞாபகம் வந்தது. அப்புறம் அவன் தன்னோட வீட்டுக்கு போனான். எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்பா. ஆமா, நீ எங்க போன? எங்களுக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சுப்பா. இனிமே இங்க யாரும் உன்னை எதுவும் பேச மாட்டாங்கப்பா. ஆனா நீ வீட்டை விட்டு மட்டும் வெளியே போயிடாதா? நான் இப்போ ரொம்ப மாறிட்டேம்மா. இப்போ நான் என்னோட சொந்த வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிட்டேன். சந்தன் இப்போ தங்குறதுக்கு தன்னோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சான். சங்கீதா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அவளுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போனதுல இருந்து அவங்க வீட்டு செலவுகளை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது. இப்படியே இவ்வளவு நாளைக்குதாம இருக்கிறது?
அப்பா உடம்பு சரியில்லாமலே இருக்காரு. யாராவது ஒருத்தர் வேலைக்கு போய்த்தானேமா ஆகணும். நீ ஒரு பொண்ணுமா, உன்னை நான் எப்படிமா வேலைக்கெல்லாம் அனுப்ப முடியும்? என்னம்மா நீங்க இப்படி பேசுறீங்க? பொண்ணா இருக்கிறதுனால என்ன வந்தது? நான் எந்த ஒரு ஆணுக்கும் குறைஞ்சவ இல்லம்மா. அப்புறம் இந்த மாதிரி உங்ககிட்ட யார் சொன்னது பொண்ணு வீட்டுக்கு வெளியில போய் வேலை செய்ய முடியாதுன்னு? ஆனா கண்ணா, இங்க பெருசா எந்த ஆபீஸும் கிடையாதுமா. நீ போய் என்ன வேலைன்னு செய்வ? அம்மா, அப்படி வேலை எங்கேயுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க. நான் எனக்குன்னு சொந்தமா சின்னதா ஒரு வியாபாரத்தை தொடங்கிக்கிறேன். அப்படியே சின்ன வியாபாரம்னா என்னம்மா செய்வ? ஒரு சின்ன தொழில் செய்யணும்னாலும் பணம் வேணும். அந்த பணத்துக்கு நீ எங்க போவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. சங்கீதா கொஞ்ச நாள் வரைக்கும் வேலையை தேடி அலைஞ்சா. ஆனா அவளுக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல. அப்புறம் அவளோட ஃப்ரெண்டு ரீனா கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கி சொந்தமா பானிபூரி கடை ஒன்று திறந்தா. வாங்க வந்து பானிபூரி சாப்பிடுங்க, 2 ரூபாய்க்கு 5 பானிபூரி. சங்கீதா தன்னோட வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப குறைவான விலைக்கு பானிபூரி வித்தா. இவ்வளோ குறைவான விலையில பானிபூரியை பார்த்துட்டு நிறைய பேர் அவளுடைய கடைக்கு பானிபூரி சாப்பிட்றதுக்காக வந்தாங்க. அடேங்கப்பா, 2 ரூபாய்க்கு 5 பானிபூரி தருவீங்களா? நான் நிறைய பானிபூரி சாப்பிடுவேன். சாப்பிடுங்க. முதல்ல உங்களுக்கு எவ்வளோக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுங்க. சங்கீதா அந்த பொண்ணுக்கு பானிபூரி கொடுக்க ஆரம்பிச்சா. அப்புறம் அந்த பொண்ணு சீக்கிரமா பானிபூரியே சாப்பிட்டா. அடேங்கப்பா, இன்னைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. முதல் நாள் பானிபூரி சாப்பிட்டு என்னோட வயிறு நிறைஞ்சு போச்சு. இனிமே எதையும் சாப்பிட்றதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அது எப்படி மனசு வரலன்னு சொல்றீங்க? நீங்க 10 ரூபாய்க்கு பானிபூரி கேட்டீங்க. இது வரைக்கும் 6 ரூபாய் தாங்க ஆச்சு. இன்னும் நீங்க 4 ரூபாய்க்கு பானிபூரி சாப்பிடணும். உண்மையை தான் சொல்றேன். இனிமே என்னால ஒரு பானிபூரி கூட எக்ஸ்ட்ராவா சாப்பிட முடியாது. இந்தங்க உங்க பணத்தை வாங்கிக்கோங்க. சங்கீதா அந்த பொண்ணுகிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டா. அப்புறம் இதே போல மற்ற கஸ்டமர்ஸ்களுக்கும் பானிபூரி வித்தா. இன்னைக்கு முதல் நாள்லயே அவ கொண்டு வந்த பானிபூரி எல்லாம் வித்து போச்சு. இதை பார்த்துட்டு எதிர்கடைக்காரி பிம்லா அவ மேல ரொம்ப கோவப்பட்டா. நீ ஏழை தானே, பானிபூரி கடை வைக்கிறதுக்கு உன் கையில எப்படி பணம் வந்துச்சு? எனக்கு என்னோட ஃப்ரெண்டு ரீனா தான் கொடுத்தா. அந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சேன். என்ன, நீ என் பொண்ணு ரீனா கிட்டியா பணத்தை வாங்கின? அதுவும் இல்லாம என் கடை முன்னாடியே பானிபூரி கடை போட்டு என் கடையை நீ மூடணும்னு நினைக்கிறியா? இப்பவே போய் ரீனாவை நான் என்ன பண்றேன்னு பாரு. விமலா வீட்டுக்கு போய் ரீனாவை பயங்கரமா திட்டினா. எதுக்காக சங்கீதாவுக்கு பணம் கொடுக்கணும்னு. உனக்கு விஷயம் தெரியுமா? உன்னுடைய அந்த ஃப்ரெண்டு உன்கிட்ட பணத்தை வாங்கி உன் அம்மாவோட கடையை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா. நீங்க யாரை பத்திமா பேசுறீங்க? நீ யார்கிட்ட பணம் கொடுத்தியோ அந்த சங்கீதாவை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நீ மட்டும் அவளுக்கு பணம் கொடுத்த, அப்புறம் உனக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கிடையாது சொல்லிட்டேன். அவங்க அம்மா கிட்ட திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் ரீனா ரொம்பவே கவலையாயிட்டா. அப்புறம் இனிமே சங்கீதாவுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்தா. ரீனாவோட அம்மா அந்த இடத்த விட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சங்கீதா அந்த இடத்துக்கு வந்தா. எப்பா, இன்னைக்கு என்னோட பானிபூரி வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக போச்சு. என்னோட முதல் நாள் வியாபாரத்திலேயே எல்லா பானிபூரியும் விற்று போச்சு. எனக்கு உன்னால் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா? இல்லைப்பா, இப்போ என்கிட்டயும் பணம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ என்கிட்டயே பணம் வாங்கிக்கிட்டு எங்கள் அம்மா கடை முன்னாடியே பானிபூரி விற்கிற. இன்னைக்கு அம்மா என்னை ரொம்ப திட்டினாங்க. என்னால் உனக்கு 1 ரூபாய் கூட உதவி செய்ய முடியாது. ரீனா சொன்னதை கேட்டுட்டு சங்கீதா ரொம்பவே சோகமாயிட்டா. அப்புறம் அங்கேருந்து அவளோட வீட்டுக்கு புறப்பட்டு போனா. அவளோட சோகமான முகத்தை பார்த்துட்டு அவளோட அம்மா அவகிட்ட வந்தாங்க. அவ சோகமா இருக்கிறதுக்கான காரணத்தை கேட்டாங்க. என்ன ஆச்சு? இன்னைக்கு தான் உன்னோட பானிபூரி எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு, அப்புறமும் ஏன் இந்த சோகம்? இல்லைம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் சோகமா இல்லை, ஆனால் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னோட வேலை முதல் நாளே நல்லபடியாக போச்சுல்ல. உன்னோட அம்மாண்ணா, என்கிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. இப்போ சீக்கிரம் சொல்லு, என்ன விஷயம்? அம்மா, இன்னைக்கு என்னோட பானிபூரி நல்லா வியாபாரமாச்சு. ஆனால் நாளையிலேருந்து புதுசாக பானிபூரி வாங்குறதுக்கு என் கையில் பணம் இல்லை. அப்புறம் என்னோட ஃப்ரெண்டும் எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அப்படியா? ஆனால் இன்னைக்கு நீ சம்பாதிச்சிருப்பல்ல, அந்த பணத்தை வச்சு நீ பானிபூரி வாங்கிட்டு வரலாம்ல. இன்னைக்கு வருமானம் வந்தது தான், ஆனால் ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப விலை கம்மியாக பானிபூரி விற்றேன். அந்த பணத்தை வச்சு நாளைக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வா. எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு விற்றுக்க. நாம் என்ன லட்சம் ரூபாவா சம்பாதிக்கணும்? சங்கீதா முதல் நாள் சம்பாதிச்ச பணத்தில் மறுநாள் பானிபூரி வாங்கிறதுக்காக போனா.
இப்ப அவகிட்ட ரொம்ப குறைவான பானிபூரி இருந்தது. அதனால இன்னைக்கு அவளால குறைவான விலையில பானிபூரி விற்க முடியல. இந்த விஷயத்த தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு விமலா ரொம்ப விலை கம்மியா பானிபூரி விற்க ஆரம்பிச்சா. ஏன்னா சங்கீதாவோட கடைக்கு யாரும் போக கூடாதுன்னு. வாங்க பானிபூரி சாப்பிட, இன்னையில இருந்து குறைவான விலைக்கு பானிபூரி விற்கப்படும். 2 ரூபாய்க்கு 10 பானிபூரி. விமலாவோட இந்த ஆஃபரை பார்த்துட்டு, அட அங்க பாருங்க, அங்க 2 ரூபாய்க்கு 10 பானிபூரி கொடுக்குறாங்க, வாங்க. வாங்க வாங்க, என்கிட்ட ஏற்கனவே பணம் கம்மியா தான் இருக்கு. அப்புறம் அந்த கடையில நம்ம கம்மியான பணத்துல வயிறார சாப்பிடலாம், வாங்க. இப்ப கஸ்டமர்ஸ் எல்லாம் விமலாவோட கடைக்கு போயிட்டாங்க. தன்னோட கடையில இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் போனதை பார்த்துட்டு சங்கீதாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? நான் கம்மியான விலையில கூட பானிபூரி விற்க முடியாது. அப்படி நான் அந்த மாதிரி செஞ்சா எனக்கு பெரிய நஷ்டம் வந்துடுமே. அது மட்டும் இல்லாம என்கிட்ட நிறைய பொருளும் கிடையாது, பணமும் இல்லை. இதுக்கு நான் பானிபூரியே விற்காம இருக்கலாம். பார்க்குறேன் இந்த ஆண்டி எவ்வளோ நாளைக்கு தான் குறைவான விலைக்கு பானிபூரி விற்கிறாங்கன்னு. சங்கீதாவோட கடை நடக்கல. அதனால விமலா ரொம்ப நாள் வரைக்கும் குறைவான விலைக்கே பானிபூரி விற்க ஆரம்பிச்சா. இந்த ஆண்டி வேணுமே தான் இப்படி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நானும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா வேலை பார்க்க வேண்டியிருக்கோம். இப்ப சங்கீதா விமலா கிட்ட குறைவான விலையில பானிபூரி வாங்கினா. அப்புறம் நிறைய பானிபூரிய தன்னோட கடையில கொண்டு வந்து சேர்த்துட்டா. விமலாவோட பானிபூரி எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப அவ சரியான விலைக்கு கஸ்டமர் கிட்ட பானிபூரிய விற்க ஆரம்பிச்சா. 10 ரூபாய்க்கு 2 பானிபூரி, வாங்க அற்புதமான பானிபூரி சாப்பிட. கஸ்டமருக்கு எங்கேயுமே பானிபூரி கிடைக்காதனால சங்கீதா கிட்டேயே வந்து எல்லாரும் பானிபூரி வாங்க ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு விமலா சங்கீதா மேல இன்னும் வெறுப்பு அதிகமாயிடுச்சு. இந்த சங்கீதா பொண்ணு நான் சும்மா விட போறதில்ல. என்னோட கடையில இருந்தே குறைவான விலைக்கு பானிபூரிய வாங்கி என்னோட கஸ்டமருங்களுக்கே விற்கிறாளா? மறுநாள் சங்கீதா விமலாவோட கடைக்கு பானிபூரி வாங்க போகும்போது விமலா ரொம்ப தெளிவா தரமாட்டேன்னு சொல்லிட்டா. நான் பானிபூரி கஸ்டமருங்களுக்கு சாப்பிட தான் விற்கிறேன், கடைக்காரங்களுக்கு ஒன்றும் கிடையாது. என் கடையிலேயே வாங்கி இன்னொருத்தவங்களுக்கு விற்க முடியாது. இனிமே என்னுடைய கடைக்கு பானிபூரி வாங்கறதுக்கு வராத. இப்போ சங்கீதா கிட்ட வேற எந்த ஒரு வழியும் இல்லை. அதனால அவ புதுசா ஏதோ முயற்சிக்கணும்னு யோசிச்சா. அவ தான்கிட்ட இருந்த பானிபூரி எல்லாத்தையும் புது ஃப்ளேவரோட பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா. அவ வீட்டுக்கு வந்தா. அங்க அவளோட அம்மா அவளுக்காக மில்க் ஷேக் பண்ணி வச்சிருந்தாங்க. அம்மா, இப்போ நான் ஏதாவது புதுசாக டேஸ்டாக பண்ணி கஸ்டமர்ஸை என் கடை பக்கமாக இழுக்கணுமா? இந்தா முதல்ல இந்த மில்க் ஷேக்கை குடி, நீ ரொம்ப சோர்ந்து போயிருப்ப. சங்கீதாவுக்கு அம்மா கையால் செஞ்ச மில்க் ஷேக் ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் மில்க் ஷேக் குடித்ததுமே அவளோட மைண்டில் ஒரு ஐடியா தோணுச்சு. அம்மா, நாம் ஏன் பானிபூரிக்குள்ளே இருக்கிற தண்ணியில் மசாலாவை மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக மில்க் ஷேக்கை போட்டு ஏன் கொடுக்கக்கூடாது? கஸ்டமருக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்பவே பிடிக்கும். உண்மையிலே உனக்கு மூளையில நல்ல ஐடியா தோணிருக்கு. அதுவும் இல்லாம இப்ப வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிடுச்சு. ஜனங்க பானிபூரி மட்டும் இல்ல மில்க் ஷேக்கையும் சேர்த்து குடிப்பாங்க. அப்புறம் நமக்கு சொந்தமான ஒரு மாடம் இருக்குல்ல, பாலுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. மறுநாள்ல இருந்து சங்கீதாவும் அவளுடைய அம்மாவும் 2 பேருமே கடைக்கு வந்தாங்க. அப்புறம் மில்க் ஷேக்கை செய்ய ஆரம்பிச்சாங்க. என்னங்க இது, பானிபூரி கடையில போய் மில்க் ஷேக்கை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் பானிபூரியில் புதுசாக ஃப்ளேவரை ட்ரை பண்ணுறோம். பானிபூரிக்குள்ளே மில்க் ஷேக்கை போட்டு தருவோம். உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அடேங்கப்பா, பானிபூரியும் மில்க் ஷேக்கும் அதுவும் ஒன்றாவா? இது உண்மையிலேயே டேஸ்டியாக இருக்க போகுது. நானும் டேஸ்ட் பண்ணணும். சங்கீதா அந்த பொண்ணுக்கு மில்க் ஷேக் கொண்ட பானிபூரி கொடுத்தா. அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பொண்ணு நிறைய மில்க் ஷேக் பானிபூரியை சாப்பிட்டா. அப்புறம் சங்கீதாவுக்கு பணத்தை கொடுத்துட்டு போயிட்டா. இனிமே நம்ம பானிபூரியோட வியாபாரம் நல்லா போகும். முதல் கஸ்டமரே ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிருக்காங்க. இப்போ சங்கீதாவோட கடைக்கு மில்க் ஷேக் பானிபூரி சாப்பிட்றதுக்காக கஸ்டமர்ஸ் கூட்டமாக வர ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்துட்டு விமலா தன்னோட பானிபூரியை ரொம்ப கம்மியான விலைக்கு விற்க ஆரம்பிச்சா. வாங்க சகோதர சகோதரிகளே, வாங்க 2 ரூபாய்க்கு 20 பானிபூரி. அந்த பொண்ணு ரொம்ப குறைஞ்ச விலைக்கு பானிபூரியை வித்துட்டு இருக்கா. அப்படின்னா கண்டிப்பா அவ பானிபூரியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த பானிபூரியை சாப்பிட்றதுக்கு பதிலாக நான் மில்க் ஷேக் பானிபூரியை சாப்பிடுவேன். இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் விமலாவோட குறைவான விலை பானிபூரியை விட்டுட்டு சங்கீதாவோட மில்க் ஷேக் பானிபூரியை சாப்பிட்டாங்க. ரொம்ப சீக்கிரத்தில் சங்கீதாவோட மில்க் ஷேக் பானிபூரியோட விலை வேகமாக உயர ஆரம்பிச்சுது. அப்புறம் அவ தன்னோட அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா.
பேஜர்கோட் கிராமத்தோட கதை தான் இது. இந்த கிராமம் காட்டுக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. நம்ம கண் தூரத்துக்கு எட்டின வரைக்கும் அடர்ந்த காடு மட்டும்தான் இருக்கு. ஒரு தடவை பேஜர்கோட் கிராமத்துல ஒரு கம்பெனி வந்தது. அந்த கம்பெனி மரங்களை வெட்டுற வேலையை செய்யுது. அப்புறம் அந்த கம்பெனி கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பணத்தாசையை உண்டாக்கி மரங்களை வெட்ட சொல்லி சொல்லுது. எங்கள் கம்பெனி மரங்களை வெட்டுறதுக்காக இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் உங்களுக்கு ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 1000 ரூபாய் தரோம். நீங்கள் பெரிய மரங்களை வெட்டி வெட்டி அதை துண்டு துண்டாக்கி எங்களுக்கு தரணும். அடேங்கப்பா, ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு 1000 ரூபாய் கிடைக்குமா? நான் ஒரே நாளில் பல மரங்களை வெட்டி போட்டுருவேனே. நீங்கள் எவ்வளோ அதிகமான மரங்களை வெட்டுறீங்களோ அவ்வளோ அதிகமான பணம் கிடைக்கும். அதனால கஷ்டப்பட்டு வேலை செய்யுங்க, அப்புறம் மரம் வெட்டுறதுக்கு ஆரம்பிங்க. மேனேஜர் சொன்னதை கேட்டதும் கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒருத்தர் கூட ஒருத்தர் தனியா பேசிக்கிட்டாங்க. சில பேர் மரத்தை வெட்டுறதுக்கு எதிராக பேசினாங்க, சில பேர் பணத்துக்காக மரத்தை வெட்ட தயாரா இருந்தாங்க. எல்லாருக்கும் அவங்களுக்குன்னு தனி எண்ணங்கள் இருந்தது. இந்த மரங்கள் நமக்கு சமைக்கிறதுக்கு விறகு கொடுத்துருக்கு, மிருகங்களுக்கு எல்லாம் நிழல கொடுக்குதுங்க, நம்ம எல்லாருக்கும் சுத்தமான காற்றை கொடுக்குது, ஒவ்வொரு சீசன்லயும் சுவையான பழங்களையும் கொடுக்குது, வெயில் காலத்துல நமக்கு நிழல கொடுக்குதுங்க, மழை காலங்கள்ல மரங்கள் கொடையா மாறி மழையில இருந்து நம்மள காப்பாத்துதுங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க தேவையில்லாம பேசுறத நிறுத்துங்க. நீங்க பேசுறத கேட்க நான் ஒன்னும் இங்க வரல. ரொம்பவே வெயில் அடிச்சிட்டு இருந்தது. அந்த வெயில்ல இருந்து தன்னை காப்பாத்திக்க மேனேஜர் ஒரு மரத்துக்கடியில போய் நின்னாரு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. எந்த மரம் உன்னை வெயில்ல இருந்து காப்பாத்துதோ அந்த மரத்தோட நிழல்ல நின்னுக்கிட்டு அந்த மரங்களை வெட்டுறதுக்கு பேசிட்டு இருக்க. உனக்குள்ள மனுஷத்தன்மை இருக்கா இல்லையா? யாரெல்லாம் மரம் வெட்டணுமோ அவங்க என் கூட வாங்க. யாரெல்லாம் இந்த கிழவியோட அட்வைஸை கேட்குறீங்களோ அவங்களாம் இந்த படிக்காத கிழவி கூடவே போங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியலை. ரொம்ப சரியா சொன்னப்பா நீ. எனக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவுமே தெரியாதுதான்ப்பா. நான் என்னுடைய 5 தலைமுறைகளை இந்த மரத்தோட உதவியால வளர்றத பார்த்துருக்கேன்ப்பா. என்னோட பாட்டியில இருந்து என்னோட அம்மா, அப்புறம் இப்ப நான், அப்புறம் என்னோட குழந்தைகள், பேரன் பேத்தி இவங்கெல்லாம் இந்த மரத்தோட உதவியால தான்ப்பா வாழ்றாங்க. ஆனா உன்ன மாதிரி கல் இதயம் படைச்ச மனுஷங்க இந்த விஷயத்த புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. கிராமத்துல பேராசை பிடிச்சவங்க நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிற ஆசையில மரத்தை வெட்ட முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் மேனேஜர் பின்னாடியே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மரத்தை வெட்டுறதுக்கு எதிராக இருக்கிறவங்க அவங்க எல்லாரும் வயசான அம்மா கிட்ட வந்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இத பத்தி பேசினாங்க. கண்ணா, பணத்துக்குன்னு இடம் இருக்குப்பா, ஆனா இயற்கைக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு பாதிப்பை ஏற்படுத்துறது நல்லது கிடையாது. நாங்க நீங்க பேசுனதை புரிஞ்சுக்கிட்டோமா? நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க இந்த காட்டுல இருக்கிற ஒரு மரத்தை கூட வெட்ட மாட்டோம். எங்க உயிரே போனாலும் அந்த காரியத்தை நாங்க செய்யவே மாட்டோம். அப்படி யாராவது மரத்தை வெட்டினாங்கன்னா நாம மரங்களோட மரமா ஒட்டிப்போம். அப்புறம் அந்த மரங்கள் நமக்கு உயிரானது போல அதுக்காக போராட்டம் நடத்தி நம்மளுடைய இந்த காட்டை காப்பாத்துவோம். நீங்க ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்கம்மா. இனிமே நம்மளோட இந்த அழகான காட்டை காப்பாத்துறதுக்கு ஒட்டுதல் போராட்டம் தான் சரியானது. இப்ப மேனேஜர் சில கிராமத்து ஜனங்களோட காட்டுக்கு மரங்களை வெட்டுறதுக்கு வந்தாரு. இவங்க எல்லார்கிட்டயும் கோடாரி, மரத்தை வெட்டுற மெஷின்கள் இருந்தது. அப்புறம் இவங்க எல்லாம் மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி போனாங்க. அப்பதான் அவங்க அம்மா அவங்களுடைய ஆட்களுக்கு சைகை காட்டினாங்க. அப்புறம் எல்லாரும் மரங்களை போய் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. இத பார்த்து மேனேஜருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. அப்படியா? இப்போ நீங்க இங்க வந்து போராட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஒழுங்கா மரங்களை விட்டு நகர்ந்து போங்க, இல்லைன்னா மரங்களோட சேர்த்து உங்க எல்லாரையுமே நாங்க வெட்டி போட்டுடுவோம். நாங்க மரத்தை வெட்டு போக மாட்டோம். நீ மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி எங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். நீங்க இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். இப்ப மேனேஜர் ஒரு கம்பை எடுத்தாரு. அப்புறம் அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சாரு. யாரெல்லாம் மரத்தை கட்டிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கட்டையால அடிச்சு ரொம்ப மோசமா காயப்படுத்தினாரு. அப்ப அங்க எல்லாரும் மயக்கமடைஞ்சு கீழே விழுந்திருந்தாங்க. இதோ வேற யாராவது இருக்கீங்களா? பெருசா வந்துட்டாங்க போராட்டம் நடத்துறதுக்கு. எனக்கு முன்னாடியே தெரியும், இவங்களுக்கெல்லாம் கை கால் அடிபடாம புத்தியே வரவே வராது. இப்ப மேனேஜர் அவங்க ஆட்கள் கிட்ட மரத்தை வெட்ட சொல்லி சொன்னாரு. அப்புறம் கொஞ்சம் பேர் மரத்தை வெட்டுற அந்த மெஷின், அப்புறம் கோடாரிய வச்சு மரத்தை வெட்ட அவங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ நான் சீக்கிரமாகவே மரங்களை வெட்டுவேன், பணத்தை சம்பாதிப்பேன். இப்ப மரத்துக்கு புரிஞ்சு போச்சு அவங்கள வெட்டுறதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு. அதனால எல்லா மரங்களும் அவங்களுடைய வயசான மரங்கள் கிட்ட உதவி கேட்டாங்க. அது 500 வருஷம் பழைய மரம். அந்த காட்டுலயே அதுதான் எல்லாத்தையும் விட பழசு.
எங்களை வெட்டுறதுலேருந்து நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும். தயவு செஞ்சு எங்களை காப்பாத்துங்க. நீங்களே உங்களுக்கு உதவி செஞ்சிக்க முடியும். அவங்க உங்களை வெட்டுறதுலேருந்து நீங்களே உங்களை காப்பாற்றிக்கலாம். ஆனா எங்களால ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகவே முடியாதே. எங்களை நாங்க எப்படி காப்பாத்திக்கிறது? நீங்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிங்க. யாருக்கும் பழங்களை கொடுக்காதீங்க, யாருக்கும் வேற கொடுக்காதீங்க, யாரும் காற்று விசிறதுக்கு இலைகளை கொடுக்காதீங்க, யாரையும் மழையிலிருந்து காப்பாற்றாதீங்க. ஒருவேளை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி போராட்டங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா அப்போதான் இவங்க எல்லாருக்கும் உங்களோட நன்மைகள் எல்லாமே புரியும். எல்லா மரங்களும் ஆலமரம் பேச்சை கேட்டுக்கிட்டு போராட்டத்தை ஆரம்பிச்சுதுங்க. பழம் கொடுக்குற மரம் தன்னோட இலைகளை முள்ளா மாத்திக்கிச்சுங்க. அப்புறம் சுத்தமான காத்து கொடுக்குற மரம் விஷ காற்றை வெளியிட ஆரம்பிச்சுது. எல்லாரும், அதாவது மரத்தை வெட்ட வந்தவங்க எல்லாம் அந்த விஷ காத்துனால பாதிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. இங்கே என்ன நடக்குது? இந்த மரங்கள் எல்லாம் விஷவாயுக்களை வெளியிடுதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாகவே இங்கேருந்து போயாகணும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மூச்சு திணறல் வியாதி இருக்கு. விஷ காற்றுக்கு பயந்துக்கிட்டு எல்லாரும் மரத்தை வெட்டுறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த காட்டை விட்டு ஓடினாங்க. சிலருக்கு பசிக்க ஆரம்பிச்சது. ஆனா சாப்பிட்றதுக்கு பழங்கள் இல்ல. வீட்டுல அடுப்பு மூட்டுறதுக்கு விறகெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால மக்கள் சமைக்கிறதுக்கு தடுமாற ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம மரங்கள் பண்ற போராட்டத்தினால நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. எனக்கு ரொம்பவே பசிக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. சாப்பாடும் இப்போ செய்யவே முடியாது. மரங்கள் எல்லாம் போராடுற காரணத்தால் மரக்கட்டைகள் கூட கிடைக்கல. இப்படியே இருந்தால் நான் பசியிலேயே செத்து போயிடுவேன். நான் என்ன பண்ணுறது? சங்கீத் பசினால நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவருக்கு எதுவும் புரியாத போது அவர் அந்த வயசான அம்மாவை பார்க்க போனாரு. என்ன மன்னிச்சிடுங்கம்மா, நீங்கள் சொன்ன பேச்சை நான் கேட்கவே இல்லை. அப்புறம் பண ஆசையால் மரங்களை வெட்டுறதுக்கு கிளம்பிட்டேன். அதனால இன்னைக்கு பசியால் என்னோட உடல்நிலை கொஞ்சம் கூட சரியில்லை. என்கிட்ட மன்னிப்பு கேட்காத, அந்த மரங்கள் கிட்ட கேளு. அந்த மரங்களை தானே நீ வெட்ட போன. அப்பதான் அதுங்க உன்னை மன்னிக்கவும் செய்யும். இந்த பிரச்சனையில இருந்தும் அதுங்க உன்னை வெளியே கொண்டு வரும். சங்கீத் காட்டுக்கு போனாரு. அப்புறம் மரங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. என்ன மன்னிச்சிடுங்க நண்பர்களே, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பேராசையால் நான் முழுசாக மாறிட்டேன். ஆனால் இப்போ என்னோட தப்பை நான் முழுசாக உணர்ந்துட்டேன். நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு வாக்கு தரேன். இன்னைக்கு அப்புறம் நான் எப்பவும் ஒரு மரத்தை கூட வெட்டவே மாட்டேன். ஒருவேளை நீ உன்னோட தப்பு எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன்னா முதல் வேலையா நீ அந்த மரம் வெட்டுற கம்பெனியையும் அப்புறம் அதோட மேனேஜரையும் இந்த கிராமத்தை விட்டு அனுப்பு. சரி, நான் என்னோட நண்பர்களோட உதவியோட அவங்க எல்லாரையும் இந்த கிராமத்தை விட்டு துரத்தி விட்டுடுறேன். சங்கீத் அவங்க எல்லாரையும் ஒண்ணு கூட்டினாரு. அதாவது மரங்களை வெட்ட வந்தவங்கள எல்லாரும் அதே கோடாரி மரங்களை வெட்டுற மெஷினை எடுத்துக்கிட்டு கம்பெனியை நோக்கி போனாங்க. எல்லாரும் மெஷின் அப்புறம் கோடாரி எடுத்துக்கிட்டு கோவமா அவங்கள நோக்கி வரதை பார்த்துட்டு மேனேஜர் அப்புறம் மற்றவங்க எல்லாம் அந்த கிராமத்தை விட்டு ஓடினாங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்தில் உங்களை பார்த்தோம் நாங்கள் யாரும் உங்களை சும்மா விட மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேனேஜரும் அந்த கம்பெனிக்காரங்களும் போனதுக்கு அப்புறமா எல்லா மரங்களும் அதுங்களோட போராட்டத்தை நிறுத்திட்டு கிராமத்து ஜனங்களுக்கு எல்லாத்தையும் முன்ன மாதிரியே கொடுக்க ஆரம்பிச்சுதுங்க. இப்ப சங்கேத்தும் மரத்துல இருந்து பழங்களை பறிச்சாரு. தன்னோட பசியை தீர்த்துக்கிட்டாரு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் பழைய மாதிரி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.